ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லும் தமிழா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேஸுக்கான வீடியோ. ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் டிசம்பர் 19 முதல். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 19 தேர்வுகள் நடக்கும். 18 தேர்வுகள் வந்து சிலபஸ் வைஸும், ஒரு தேர்வு வந்து ஃபுல் டெஸ்ட்டும் நடக்கும். அது இல்லாமல் எக்ஸாம் டயத்தில் வந்து 2 டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். டிசம்பர் 19லேருந்து பிப்ரவரி 29 வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுற டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை கேள்விகள் வந்து கவர் ஆகும், ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னா 1000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா Rs 199 ஒன்லி. ஓகேவா? 199 ரூபா மட்டும்தான். ஸோ ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா PDF. ஓகேவா? ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து 8015286404. இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அல்லது ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஷெடியூல் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 19ஆம் தேதி. ஸோ 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் வந்து டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை. ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து இருக்கும். அதே மாதிரி 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு, லகர அந்த வேறுபாடுகள், நகர வேறுபாடுகள், ரகர வேறுபாடுகள், இன எழுத்துக்கள். ஸோ அது இன எழுத்துக்கள்ங்கிறது கண்டுபிடிக்கிறது, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்க போகுது. 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் அறிதல். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளன் பெயர், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டு 50 கொஸ்டின். ஓகேவா? 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அயர் சொல், தமிழ் சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் வந்து இருக்க போது. 2ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள், ஸோ பொருந்தாத சொல். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 6ஆம் தேதி அகரவரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு சொல்லற்கு இணையான வேறு சொல்லறிதல், சொல்லும் பொருளும் அறிதல். ஸோ இதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போது. அதே மாதிரி கோணிட்டெடுத்தை நிரப்புக அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ராக்கெட்டில் வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் எது கரெக்டானது அப்படிங்கிறது நம்ம வந்து ஆன்சர் வந்து ஃபுல் பண்ணணும். ஓகேவா? 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், ஊர் பெயர்கள் மருவு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் வந்து பிழைகள் இருக்கிறது வந்து திருத்தம் பண்ணி எழுதணும். ஓகேவா? 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ மாறி மாறி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம வந்து கரெக்டாக வரிசைப்படுத்தி நம்ம வந்து அதை வந்து ஒரு சொற்றொடராக வந்து சொல்லணும். ஓகேவா? தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினையெல்லாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்க போது. 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மரபு தமிழ். ஸோ அதுலேருந்து இளமை பெயர்கள், ஒளிமரபு, நாய் குறைக்கும். ஸோ இது மாதிரி. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்டஸ் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நிறுத்தல் குறியீடுகள், கால் புள்ளி, அரை புள்ளி, இதுலேருந்து டெஸ்ட் இருக்க போது. 19ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல் வந்து 6லேருந்து 9வது வரைக்கும் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்து 9ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி வந்து டெஸ்ட் இருக்கும். 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். கொடுத்துருக்க பேராலேருந்து நம்ம வந்து அதை படிச்சுட்டு அதுலேருந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஓமை தொடர் பொருள் அறிதல், மரபு தொடர் பொருள் அறிதல். ஸோ இது எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ பழமொழிகள்லாம் கொடுத்துருவாங்க. 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் ப்ளஸ் அந்த அதிகாரங்கள். ஸோ இதுலேருந்து டெஸ்ட் இருக்க போது. 6ஆம் தேதி வந்து அறநூற்கள் தொடர்பான செய்திகள். இதுலேருந்து டெஸ்டஸ் இருக்கும். ஸோ 10 மற்றும் 15லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலக்கியம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த வந்து அறிஞர்கள் தொண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான். 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து அந்த டிரான்ஸ்லேட் வார்டு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 19 வந்து ஒரு மார்க் டெஸ்ட். 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்டஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து 1 வந்து பார்த்திங்கன்னா 20/6 நடக்க போகுது. ஃப்ரீ மார்க்ஸ் 2 வந்து 1/7 வந்து நடக்க போகுது. ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க உடனே ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.